மாயனை மன்னு தூயமாய் வந்து நாம் தூமலர் தூவி தொழுது வாயினால் பாடி மனத்தினால் சிந்திக்க வாயினால் பாடி மனத்தினால் சிந்திக்க போய பிழையோ புகோதருவான் நின்றனவும் போய பிழையோ புகோதருவான் நின்றனவும் தீனில் தூசாகும் சேப்பேலோரியம் பாவாய் தீனில் தூசாகும் சேப்பேலோரியம் பாவாய் நேயர்கள் அனைவருக்கும் இனிமையான வணக்கங்கள். நம்ம திவ்ய தேச வைபவம் அப்படின்னு சொல்லி 108 திருத்தலங்களுடைய மேன்மை என்ன அப்படின்னு பார்த்துட்டே வந்துட்டு இருக்கோம். அந்த விதத்தில் 101 திருத்தலங்களை நாம் தரிசித்து முடித்தோம். இன்றைய தினம் வடநாட்டு திருப்பதிகள் என்று அழைக்கப்படுவதில் 102வது திவ்ய தேசமாக இருக்கக்கூடிய வடமதுரைன்னு சொல்லக்கூடிய திருத்தலத்தை தான் நாம் ஸ்மரிக்க இருக்கின்றோம். வடமதுரை அப்படின்னு சொல்லும் பொழுதே முக்தி ஸ்தலங்களில் ஒன்றாக சொல்லப்படுகின்றது இல்லையா? மதுரா, மாயா, காஷி அப்படின்னு சொல்லும் பொழுது அயோத்தியா எப்படி முக்தி க்ஷேத்திரம்னு சொல்கிறோமோ அந்த மாதிரி இந்த மதுரா என்பதும் முக்தி க்ஷேத்திரம். எதனால் இது மோக்ஷபுரி அப்படின்னா பகவான் ஸ்ரீ கிருஷ்ணருடைய அவதார பூமி, ஸ்ரீ கிருஷ்ண ஜன்ம பூமி என்று அழைக்கப்படுவது இந்த மதுரான்னு சொல்லக்கூடிய திருத்தலம். மதுரா அப்படின்னு அழைக்கிறதும் உண்டு, மதுரா அப்படின்னு சொல்கிறதும் உண்டு. 2 தா, அதாவது இந்த தாவும் உண்டு, இந்த தாவும் உண்டு, 2 இருக்கிறது. மதுரா மதுரா அப்படின்னு எல்லாம் அழைக்கப்படக்கூடிய திருத்தலமானது. இந்த மதுரான்னு சொல்லக்கூடிய திருத்தலத்தில் கண்ணன் அவதாரம் பண்ணினது அப்படிங்கிறது துவாபர யுகத்தில். ஆனால் அதுக்கு முன்னாடி இருக்கக்கூடிய யுகங்களோடும் இந்த ஒரு க்ஷேத்திரமானது சம்பந்தப்பட்டு இருக்கு. எப்படி அப்படின்னு பார்த்தா வாமனமூர்த்தியினுடைய சித்தாசிரமம் என்று அழைக்கப்பட்டது இந்த மதுரா அப்படின்னு சொல்லப்படுகின்றது. அப்போ வாமன அவதார காலத்திலேயே இந்த பெருமாள் இருந்திருக்கார் அப்படிங்கிறது நம்மளால உணர முடிகின்றது. இந்த க்ஷேத்திரத்தினுடைய ஒரு பெருமை என்ன அப்படிங்கிறது. அடுத்த ஆப்பல பார்க்கும் பொழுது ராம அவதாரம். இந்த ராம அவதாரத்தின் பொழுது மது அப்படின்னு ஒரு அசுரன் இருந்தானா. அந்த மதுங்கிற அசுரருக்கு லவணாசுரன் அப்படின்ட்டு ஒரு பிள்ளை உண்டு. இந்த லவணாசுரன்
படாத பாடு அந்த ஊர்ல இருக்கிற மக்கள் எல்லாரையும் படுத்தினாராம். அத்தனை பேரும் ராமர்கிட்ட சென்று முறையிட்டார்களாம். என்ன வழி என்று பார்த்த பொழுது ராமபிரான் தன்னுடைய தம்பியான சத்ருகணனை கூப்பிட்டாராம். சத்ருகணனை கூப்பிட்டு நீ போய் ஒரு கை பாருன்னு சொன்னார். சத்ருகணனும் இந்த மதுராவுக்கு வந்து லவணாசுரனை வதம் பண்ணி அதன் பிறகு அவரே அரசாட்சியும் பல வருடங்கள் இந்த மதுரால பண்ணினார்னு சொல்றங்கின்றார்கள். இது திரேதாயுகம் அப்படின்னு சொல்லக்கூடியது ராம அவதாரத்தோடு சம்பந்தப்பட்டிருக்கு அப்படிங்கிறத பார்த்தோம். அடுத்து துவாபர யுகம் என்று சொல்லக்கூடியதுல தான் பகவான் ஸ்ரீ கிருஷ்ணருடைய அவதார பூமியாக கருதப்படுகின்றது. இப்படி யுகங்களாக இருக்கக்கூடிய ரொம்ப அற்புதமான மோட்ச க்ஷேத்திரங்களில் மதுரா ரொம்ப முக்கியமான ஒன்றாக இருக்கின்றது. பகவான் ஸ்ரீ கிருஷ்ணர் இங்கு தேவகிக்கும் வசுதேவருக்கும் பிள்ளையாக அவதாரம் பண்ணினாராம். கம்சன் எப்பேற்பட்டவன்? சொந்த தங்க இல்லையா தேவகி, ஆனா அந்த சொந்த சகோதரியினுடைய பிள்ளையால தனக்கு ஆபத்து அப்படின்னு தெரிந்த உடனேவே அவளையே காராகிரகத்துல கொண்டு தள்ளினவர். தள்ளினது மட்டும் அல்லாது ஒரு தரமும் குழந்தை பிறக்கும் பொழுது 8வது குழந்தைன்னு தானே சொல்லியிருக்கு. அப்போ 8 குழந்தைகள் வரைக்கும் வெயிட் பண்ணலாம், 7வது வரைக்கும் விட்டு வச்சுட்டு 8வது வதம் பண்ணியிருக்கலாமே அப்படின்லாம் நினைக்கலாம். ஆனால் கம்சனுக்கு என்ன பயம் அப்படின்னா, எங்கே ஏதாவது குழந்தை பிறந்து நமக்கு தெரியாமல் மறைச்சுட்டா என்ன பண்ணுறது, இல்லை அந்த குழந்தைய எங்கேயாவது கொடுத்து யாராவது அவளுக்கு உதவி பண்ணிட்டா என்ன பண்ணுறது, இதெல்லாம் மீறி சில மந்திரிகள் எல்லாம் அவருக்கு கொடுத்த ஒரு அழகான, அதாவது ரொம்ப சிறந்த மந்திரிகள் அப்படின்னு சொல்லலாம். எப்படி தெரியுமா? 8வதுன்னு சொன்னா எப்பேலேருந்து 8வதுன்னு உங்களுக்கு தெரியுமா? கடைசியிலேருந்து 8வதா, முதல்ல இருந்து 8வதா? சில பேர்லாம் சொல்வா இல்லையா, ரைட்லேருந்து 8ஆ லெஃப்ட்லேருந்து 8ஆன்னு கேட்டான்னா எது சொல்கிறோமோ அதை விட்டுட்டு அடுத்த பக்கத்தை பார்ப்பா. அந்த மாதிரி தான் கம்சனுடைய மந்திரிகள் எல்லாம். அதனால எந்த 8ன்னு நமக்கு சரியா தெரியாது, அதனால எதுக்கு விட்டு வைப்பானே என்று கம்சன் குழந்தை பிறந்திருக்கும், பிஞ்சு குழந்தை பிறந்த மாத்திரமே வந்து தேவகி வசுதேவர் கண்ணெதிர்க்கையே அந்த குழந்தைய சிதைத்து வதம் செய்வாராம். பார்த்து 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 வேதனைப்படுவா தேவகி. அந்த மாதிரி இருக்கும் பொழுது 7வது குழந்தையும் போனது. தேவகி மீண்டும் கருவுற்றாளாம். கருவுற்ற சமயத்துல எல்லை இல்லாத அவளுக்குள்ளேயே ஒரு நல்ல மாற்றங்கள் எல்லாத்தையும் அவளால் உணர முடிந்ததாம். தனக்குள்ள தெய்வம் இருப்பதை அவள் உணர்ந்தாள். அப்படி ஸ்ரீ கிருஷ்ண பரமாத்மா அவதாரம் பண்றார். அவதாரம் பண்ணும் பொழுதே சங்க சக்கர கதா பத்மம்னு தான் அவதாரம் பண்ணினாரா. எதனால? எங்க நம்ம அம்மா அப்பாவுக்கு ஒரு ஊதல் இல்லை ஒரு சக்கரம் எதுவுமே நமக்கு வாங்கி கொடுக்க முடியலையே, குழந்தைக்கு விளையாட்டு சாமான் கொடுக்க முடியலையேன்னு வேதனைப்படக்கூடாதுங்கிறதுக்காக பிறக்கும் பொழுதே விளையாட்டு சாமான்களோட பிறந்தவர். இந்த சக்கரம் அப்படின்னு சொல்லக்கூடிய பம்பரம் மாதிரிலாம் நம்ம சொல்லுவோம் இல்லையா, சுத்துறது, அந்த மாதிரி இந்த சங்குன்னு சொல்லக்கூடியது ஊதல் மாதிரி இருக்கு. இவை எல்லாவற்றையும் வைத்து கொண்டு அம்மா நானே எல்லாத்தையும் வைத்து கொண்டிருக்கிறேன், கவலை வேண்டாம் என்று சொல்வது போல இந்த குழந்தை அவதாரம் பண்ணித்தான். இன்னைக்கும் கிருஷ்ணர் அவதாரம் பண்ணின அந்த இடமானதை மதுரால நம்ம போய் சேவிக்க முடியும். ஒரு சின்ன மேடை, காராகிரகம், ஜெயில், இருட்டுனா இருட்டு, அங்க ஒரு சின்ன மேடை, இத்தினோண்டு இடம்தான். ஆனா மனசுல ஒரு பாரம் வரும் பாருங்கள். அந்த சமயத்துல அந்த இடத்துல போய் பார்க்கறச்ச எப்பேற்பட்ட குழந்தை, அந்த குழந்தை இங்கே வந்தா பிறந்தது, இப்படி ஒரு கஷ்டத்துலையா பிறந்ததுன்னு. நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய குழந்தைகள் கண்ணனோட கம்பேர் பண்ணிட முடியுமா என்ன, நம்ம வீட்டு குழந்தைகள் எல்லாவற்றையும்? ஆனால் அந்த குழந்தை பிறந்ததுன்னா நம்ம ஆஹா ஓஹோன்னு எப்படியெல்லாம் சொல்கின்றோம், அதை செலிப்ரேஷன் அப்படின்னு எவ்வளவு பண்றோம். ஆனா உலகத்தையே காக்க ரட்சிக்க வந்த குழந்தை, காத்துருக்கிற குழந்தை, அப்படிப்பட்ட குழந்தை அந்த ஒரு இடத்துல பிறக்கிறது. ஒரு கல்கண்டோ ஒரு ஸ்வீட்டு கொடுத்து கூட யாருக்கிட்டையும் சொல்ல முடியாத மாதிரி ஒரு கஷ்டம் இல்லையா? எனக்கு குழந்தை பிறந்ததுன்னு சொல்ல முடியுமா? சொன்னா கம்சன் வந்து விடுவாரே. என்ன பண்ணுறது? அஷ்டமியில இருட்டு நேரத்தில் கண்ணனுடைய அவதாரம் பார்த்தா இந்த குழந்தை கிளம்பித்தான் ஆகணும் என்பது போல வசுதேவர்கிட்ட சொல்றா. வசுதேவர் குழந்தைய தூக்கிண்டு அப்படி தலை மேலே வைத்து கொண்டு கிளம்பினாராம். காராகிரகத்தினுடைய பூட்டுகள் தன்னால உடைந்தது. மழை கொட்டு கொட்டுன்னு கொட்டுறது. ஆனா ஆதிசேஷன் வந்து கொடை பிடிக்கிறாராம் இந்த குழந்தைக்கு. கொஞ்சம் தூரம் போனா யமுனை, அந்த யமுனையானது பிரவாகமா வெள்ளம் மாதிரி ஓடுறது மழையில. ஆனா கண்ணன் வருகின்றான் என்று பார்த்த உடனே யமுனை வழிபடுறதாம். இத்தனை இடமும் நம்ம அங்க போனா பார்க்க முடியும். யமுனை எந்த இடத்துல இருந்து வசுதேவர் குழந்தை அழைத்து கொண்டு போறாரோ அந்த இடத்துக்கு இன்னைக்கும் நம்ம போக முடியும். அதே மாதிரி தான் அங்கு கோவர்தன் அப்படின்னு சொல்லக்கூடியது ரொம்ப முக்கியம். கிருஷ்ண பரமாத்மா
ஒரு சமயம் என்ன பண்ணினார், இந்திரனுக்குன்னு ஒரு பூஜை பண்ணுவா இந்த ஊர் மக்கள் எல்லாம் சேர்ந்து. அந்த இந்திரனுக்குன்னு வைத்திருந்த பதார்த்தம் நேவேத்தியத்துக்கு என்னெல்லாம் இருந்ததோ அவை எல்லாவற்றையும் எனக்கு தாருங்கள் என்று கண்ணன் எல்லாவற்றையும் சாப்பிட்டாராம். இதுல கோபம் வந்த இந்திரன் என்ன பண்ணினார், நல்ல புயலையும் காற்றையும் கொடுத்து ஜனங்களுக்கு ஓயாத மழையை தந்தாராம். கிருஷ்ணர்கிட்ட போய் அத்தனை பேரும் பார்க்கிறா. கிருஷ்ண பரமாத்மா என்ன பண்ணினார், யாரும் கவலைப்பட வேண்டாம், என்னோடு வாருங்கள் என்று தன்னுடைய சுண்டு விரலால அந்த கோவர்தன கிரியை அப்படி தூக்கினாராம். கம்சன் திடீர்னு பார்த்தா என்ன ஆச்சுன்னார், என்ன வழக்கமா இருக்கிறத விட கோவர்தனகிரி இன்னைக்கு கொஞ்சம் ஹைட்டா இருக்கிற மாதிரி இருக்கே அப்படின்னு பார்த்தாராம். இந்திரன் இந்த பக்கம் ஜனங்கள் எல்லாரும் வந்து நம்மளை முறையிடுவான்னு வெயிட் பண்ணிட்டு இருந்தார். என்ன உதாசீனப்படுத்திட்டு தானே நீங்க எல்லாம் பண்ணிட்டு இருக்கேள், உங்களை நான் என்ன பண்றேன் பாருங்கன்னு பழி தீர்க்கறதுக்காகத்தான் இந்திரன் அப்படி பண்ணினார். ஆனா ஒருத்தர் கூட இந்திரனை வந்து முறையிடலையாம். ஏன், இந்த குழந்தை தான் கோவர்தன கிரியையே குடையாக பிடித்து விட்டாரே. இதுல ரொம்ப அழகு என்ன தெரியுமா, கண்ணனுடைய மாயா விலாசங்கள்லயே கண்ணன் எதை செய்தாலும் அதுல ஒரு லாவகம், ஒரு ஈஸ் அப்படின்னு நம்ம இன்னைக்கு ஒரு வார்த்தை சொல்றோம் இல்லையா, அந்த ஈஸ் வந்து கண்ணன் செய்யும் பொழுது எவ்வளவு கட்டமான வேலையை பண்ணாலும் அப்படி சிரிச்சுட்டே அழகா பண்ணுவாரா. அவர் கோவர்தனகிரியை சுண்டு விரலால தூக்கின்னு இருக்கார். ஒரு மலை எப்பேற்பட்டது, சுண்டு விரலால இங்க இருக்கிற ஒரு வஸ்துவை நம்மளால தூக்கி வைக்க முடியாது, அவ்வளவு கஷ்டம். ஒரு மலையையே தன்னுடைய விரல்ல தூக்கின்னு இருக்கார். ஆனா கூட இருக்கிற குழந்தைகள் எல்லாம் பார்த்ததான் கண்ணன் இந்த கோவர்தனகிரியை அவ்வளவு எளிமையா தூக்கின மாதிரி தெரிந்தது. இதுங்களெல்லாம் போய் கண்ணனுக்கு கை வலிக்க போறது, அந்த வாத்சல்யத்தை பார்க்க வேண்டும். கண்ணனுக்கு கை வலிக்க போறதுன்னு சின்ன சின்ன குச்சி, இந்த மரத்தோட குச்சிகள் எல்லாம் இருக்கும் இல்லையா, அந்த குச்சிகள் எல்லாம் கொண்டு போய் அண்டை கொடுத்ததான். ஏன்னா அப்பதான் மலை நிற்கும், பாவம் கண்ணனுக்கு கை வலிக்குமே அப்படின்னு நினைச்சதாம். இந்த பக்தி, இந்த பிரேமை தான் அங்க நம்ம உணர வேண்டிய ஒரு விஷயம். அப்படி பிரேமையோடு இருந்த ஜனங்களை கண்ணன் கோவர்தனகிரியை குடையாக தூக்கி காப்பாற்றினாராம். இந்திரன் பார்த்தார், கடைசியில யாருமே நம்மள்ட்ட வரலன்னு இறங்கி வந்து பார்த்தா கிருஷ்ணன் கோவர்தனகிரியை தூக்கிட்டு இருக்கிறத பார்த்தார். கோவிந்த பட்டாபிஷேகம் என்று இந்திரனே கண்ணனுக்கு அபிஷேகத்தை செய்தாராம். இப்படி இது எல்லாவற்றையும் கண்ணன் நிகழ்த்திய இடம் அப்படின்னு பார்த்தா இந்த மதுரா என்று சொல்லக்கூடியதுதான். ரொம்ப அழகான இடம், விரஜ பூமின்னு பேர் இதற்கெல்லாம். விரஜ் பூமி அப்படின்னு சொல்லுவா இந்த பகுதிகளை. எதனால அப்படின்னா, விரஜம்னா பகவான் தன்னுடைய பாதத்தை பதித்து நடந்த இடம். உலாத்திற்காரே பார்க்கணும் கண்ணன், ஒரு இடம் பாக்கி விடாம திரிந்து உலாத்திய இடம்தான் இந்த மதுரான்னு. இன்னும் சொல்ல போனா அந்த பக்கத்துலலாம் நம்ம போய் பார்க்கிறப்ப பசுமாடுகளுடைய அந்த காதுகளே நல்ல நீள நீளமாக இருக்கும். எதனால இப்படி இருக்கு அப்படின்னு பார்த்தா, கண்ணனுடைய புல்லாங்குழல் கேட்ட காதம் அதெல்லாம், அதனால அந்த காதெல்லாம் நீள நீளமாக இருக்கும் அப்படின்னு இன்னைக்கும் ரொம்ப ஆச்சரியமான ஒரு பக்தி, பிரேமை பக்தினா இன்னைக்கும் நம்ம அங்க பார்க்க முடியும். எப்படி தெரியுமா, இந்த கோவர்தன பரிக்கிரமாலாம் பார்க்கும் பொழுது ஜனங்கள் அங்க நடக்க மாட்டா, முட்டி போட்டுண்டு போவா, செருப்பு போட்டுண்டு நடக்க மாட்டா அந்த பிரதேசத்துல. ஏன்னா கண்ணனுடைய பாதம் பட்ட இடம் இல்லையா, கண்ணனுடைய பாதம் பட்ட மணல் இது. அந்த பூமியில நாங்க செருப்பு போட்டுண்டு மிதிக்கிறதாவது, எங்க பாதம் படுவதாவதுன்னு முட்டி போட்டுண்டு பரிக்கிரமா பண்றவாள்லாம் இன்னைக்கும் நிறைய பார்க்க முடியும். கவலையே படமாட்டா எதை பத்தியும், கண்ணன் தான் அவர்களுக்கு. இன்னும் சொல்ல போனா ராதே கிருஷ்ணாங்கிற சப்தம் கூட அங்க ஜாஸ்தி கேட்காது, ராதே ராதே தான் கேட்கும். ஏன்னா ராதையினுடைய பிரேமை, ராதைனா என்ன, பிரேமை, பிரேமைனா ராதை, தாரையான பிரேமையை காட்டியவள் ராதை. அதனால ராதே ராதேன்னு எல்லாரும் ராதை எப்படி கண்ணனை அடைந்தாலோ அதுபோல பிரேமையினால் அடைய வேண்டும்ங்கிற ஒரு பெரிய தத்துவார்த்தத்தை தான் மதுரால நமக்கு உணர்த்துகின்றார். இந்த மதுரால கோவர்தனேசன் என்ற திருநாமம். கோவிலா இருக்கா அப்படின்னா அங்க நிறைய கோவில்கள் எல்லாம் உண்டு. ஆனா பூமிக்குத்தான் அங்க அந்த க்ஷேத்திரம் ஸ்தல பெருமை அப்படிங்கிறது தான் அங்க ரொம்ப விசேஷமாக சொல்லப்படுகின்றது. கோவர்தனேசன் பாலகிருஷ்ணன் கிழக்கே திருமுக மண்டலத்தோடு நின்ற திருக்கோலம், தாயார் சத்யபாமா நாச்சியார், விமானம் கோவர்தன விமானம், தீர்த்தம் இந்திர தீர்த்தம், கோவர்தன தீர்த்தம், எல்லாத்தையும் விட ரொம்ப முக்கியம் யமுனா நதி அப்படின்னு சொல்லக்கூடியது. இந்திராதி தேவர்கள் பரியந்தம் இன்று வரை அத்தனை பேருக்கும் காட்சி கொடுத்துட்டு இருக்கிற பெருமாள் ஆழ்வார்கள்ல 5 பேர் பாடியிருக்கா. முதல்ல ஆரம்பிச்சது கோதையினுடைய திருப்பாவையை வைத்துதான். நாம எதற்கு இருக்கோம்னா, இந்த வாயெல்லாம் எதுக்கு இருக்கு, வாயினால் பாடி மனத்தினால் சிந்திக்க அப்படின்னா யாரை பாடணும்,
தூய பெருநீர் யமுனை துறைவனை வடமதுரை மைந்தன்னு பாடுகின்றார். அப்படிப்பட்டவரை பாடுறதுக்கும் அவரை தொழுவதற்கும் தான் இந்த மனுஷ்ய பிறவி என்பதே என்று கோதை பாடுகின்றாள். பெரியாழ்வார் பாடியிருக்கார், அதே மாதிரி தொண்டரடிப்பொடி ஆழ்வார் பாடியிருக்கார், திருமங்கை ஆழ்வார் பாடியிருக்கார், நம்ம ஆழ்வார். 5 ஆழ்வார்கள் 51 பாசுரங்கள் இந்த கோவிலுக்கு, அதாவது இந்த திருத்தலத்திற்கு உண்டு. அப்படிப்பட்ட மதுரா என்று சொல்லக்கூடிய மதுரா மாயவனை நாம் பணிவோம், அவருடைய பேரருளை பெறுவோம். அடுத்த திவ்ய தேசத்தோடு உங்கள் அனைவரையும் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடை பெறுவது சுசித்ரா பாலசுப்ரமணியன். நன்றி, வணக்கம்.